அருளால் ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய முதல் மாதமான முஹர்ரமை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதமான முஹர்ரம் என்று மகுடம் சூட்டப்பட்ட, போர் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற புனித மாதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முஹர்ரம் 10வது தினத்தில்தான் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் எனப்படக்கூடிய ஏகாதிபத்திய அரசனிடமிருந்து கடல் கடந்து காப்பாற்றினார்கள். இந்த சரித்திரத்தை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 9, 10 நாளிலே நோன்பு நோற்பதற்கு நம்ம அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பு வழிகாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை பால்படுத்தக்கூடிய விதமாக, அதனுடைய சித்தத்தை சிதைக்கக்கூடிய வண்ணமாக இன்றைக்கு பரவலான முஸ்லிம்களினுடைய நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அரங்கேறக்கூடிய அனாச்சாரமான நடவடிக்கைகளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேரர் உசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே முஹர்ரம் 10 தான் கொல்லப்பட்டார்கள். அவர்களினுடைய கொலைக்கு நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயரிலே இந்த நோன்பு இன்றைக்கு பரவலான முஸ்லிம்களால் நோக்கப்படுகிறது. இதிலே எது மாதிரியான அனாச்சாரங்கள், நூதன நடவடிக்கைகள், பிற மதத்தவர்களினுடைய கலாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுவது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக உசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட கர்பலா யுத்தம் குறித்த சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கர்பலா யுத்தத்தினுடைய பின்னணியிலே சில முக்கியமான நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பின்னால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். முதல் 2 ஆண்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரும் செம்மையுமாக அந்த ஆட்சியை நடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு 10 ஆண்டுகள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்டு ஆட்சி தலைவராக மதீனாவை ஆண்டு செல்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இறப்புக்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலங்கள் மதீனாவை வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகள்ல சில விமர்சனங்களும், உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சியில மக்களுக்கு சில அதிருப்திகளும் ஏற்படுகிறது. எதனால இந்த அதிருப்திகள் ஏற்படுகிறது என்றால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ஆட்சி பணியில நியமனம் செய்கிறார். திறமையின்படி அவர்களை தேர்வு செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் என்பதற்காக ஆட்சி பணியில, ஆட்சி பொறுப்பில அவர்களை நியமனம் செய்கிறார். குடும்பத்தினர்கள் தவறு செய்தால் அந்த தவறை கண்டிப்பதற்கு, அவர்களுக்கு குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு தாமதப்படுத்துகிறார், தயக்கம் காட்டுகிறார் என்கிற விமர்சனம் மக்கள் மத்தியிலே அந்த அதிருப்தியை அதிகப்படுத்தியது. இந்த விமர்சனத்தை, இந்த அதிருப்தியை எகிப்து, கூஃபா, பசரா போன்ற நாடுகளில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி மக்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து மக்காவிற்காக ஹஜ் செய்யக்கூடிய அந்த நாட்களை தேர்வு செய்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வீட்டிலே உஸ்மான் அவர்களை முற்றுகையிடுகிறார்கள். உஸ்மான் அவர்கள் முற்றுகையிடப்பட்டு தன்னுடைய மனைவி மக்களுக்கு முன்னதாகவே பல நாட்கள் முற்றுகைக்கு பிறகு கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்படும் பொழுது அந்த கிளர்ச்சியாளர்கள் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவர்களை கொலை செய்ய வரும் பொழுது அந்த வீட்டில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இது போன்ற நபித்தோழர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்ப ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு சொன்னாங்க, தந்தையே, நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போயிருங்க. நம்ம எவ்வளவு சொல்லியும், எவ்வளவு தடுத்தோம், எவ்வளவு கோரிக்கைகளை வைத்தும் இந்த முற்றுகையை இவர்கள் நிப்பாட்டுவது போல தெரியல. இவர்கள் கட்டாயம் உஸ்மானை கொலை செய்துவிட்டுத்தான் செல்வார்கள். நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க. ஏன் இந்த இடத்தை விட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை செல்ல சொல்கிறார்கள் என்றால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஆட்சி ஏற்பதிலையும் அவர்கள் ஆட்சி நடத்துவதிலையும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நாம ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி செய்து, அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து, அவர்களுக்கு பிறகும் நம்மளால இந்த மக்களை வழிநடத்த முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு வருத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. இப்ப இந்த முற்றுகையாளர்கள், இந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வரும் பொழுது, அப்படி கொலை செய்து விட்டால் இந்த கொலையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் பேசி விடுவார்கள். ஆட்சிக்கு ஆசைப்பட்டு, அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மக்கள் விமர்சனம் செய்து விடுவார்கள் என்று அஞ்சி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இங்கிருந்து போக சொல்றாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வீட்டில் எப்படி முற்றுகையிடப்பட்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறேன். என்னாலே இந்த கூட்டத்தை தாண்டி இவர்களை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. அப்ப நானும் இதே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விமர்சனம், எந்த பழிச்சொல் மக்களிடத்தில் பேசப்பட்டு விடக் கூடாது என்று அங்கலாய்த்தார்களோ அதே விமர்சனம், அதே பழிச்சொல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சொல்லப்பட்டு பேசப்படுகிறது. இதே ஒரு குற்றச்சாட்டோடு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிற்பாடு மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, யாரெல்லாம் உஸ்மானை கொலை செய்தார்களோ, உஸ்மானுடைய கொலையில யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் கருவறுக்கப்பட வேண்டும், அவர்கள் தகுந்த உகந்த தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இறப்பு குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய உந்துதலின் பேர்லையோ, ஒரு தனி மனிதன் ஒரு ஆட்சியாளரை கொலை செய்திருந்தால் நம்ம நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தலாம். ஒரு கிளர்ச்சியாளர்கள் நாடு கடந்து வந்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள், யாரை சந்தேகப்படுறது, யாரை குற்றம் சாட்டுறது, யாருக்கு தண்டனை வழங்குறது, போதுமான ஆதாரம் இல்லை. இதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயக்கம் காட்டுறாங்க. அதே போல அந்த கிளர்ச்சியாளர்களினுடைய கை ஓங்கி இருந்தது. இந்த காரணங்களை எல்லாம் காட்டி கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க. இது மக்களிடத்தில் எப்படியான ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுகிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தலைமையில ஜமல் யுத்தம் நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மானுடைய கொலைக்கு நடவடிக்கை எடுக்கல, அவர் தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிறதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தலைமையில ஜமல் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படைக்கு அதிகமான சேதங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கணும். அடுத்தது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிரியாவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆளுநர்னா ஒரு ஜனாதிபதிக்கு கீழே தான் ஒரு ஆளுநர் இயங்க முடியும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் தங்களுடைய படைகளை திரட்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போர் தொடுக்கிறதுக்கு வர்றாங்க. இது சிஃபின் யுத்தம் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியில பல்வேறு விதமான போர்கள், பல்வேறு விதமான யுத்தங்கள், பல்வேறு விதமான படைப்பிரிவுகள் நடக்கிறது. இதையெல்லாம் கடந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களினுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களினுடைய இறப்புக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் மக்கள்ல பரவலான அவர்களிடத்துல சில அதிருப்திகளை ஏற்படுத்துது. அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்கட்டும், மற்ற மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மக்கள்ல பரவலானவர்களோடு ஒரு வெறுப்பை சம்பாதித்து தான் இந்த ஆட்சி நடத்தினாரு. இவருக்கு பிறகு இவருடைய மகன் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு சில மக்களால இது அதிருப்தியாக பார்க்கப்பட்டுச்சு. அப்ப இது எப்படியான ஒரு விஷயமாக மாறுகிறது என்றால், ஆளுநராக அறிவிப்பு செய்யப்பட்டு சிரியாவில் தன்னுடைய ஆளுநர் பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கிற
முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை ஆட்சியாளராக அறிவிப்பு செய்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாடு, அந்த நாட்டில் இத்தனை மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். அந்த ஆளுநர் அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும். அவர்களினுடைய அதிகாரம் இல்லாமல் எதையுமே தன்னிச்சையாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் தன்னை ஒரு ஜனாதிபதியாக அறிவிச்ச அந்த நாட்டினுடைய நிலைமை என்ன? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை சிரியாவினுடைய ஆட்சி தலைவராக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்ப மதீனாவுல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு கீழே அவர்கள் கலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு கீழே ஒரு மக்கள் இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை ஆட்சியாளராக அறிவிப்பு செய்து அவர்களுக்கு கீழேயும் ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சில நாட்கள் செல்கிறது. அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு தார்மீக மனப்பான்மை, ஒரு தாராள மனப்பான்மை தோன்றுகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு காலமாக பல சண்டைகள், சச்சரவுகள், போர்க்களங்கள், யுத்தங்கள் இதையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதற்கு பிறகாவது மக்கள் சுமூகமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழணும். அவர்களுக்கு மத்தியில எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. ஓர் அணியின் கீழே, ஓர் தலைமையின் கீழே இந்த முஸ்லிம்கள் ஒன்று சேரணும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சதனுடைய வெளிப்பாடு சமாதான ஒப்பந்தத்திற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ராஜினாமா செய்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ராஜினாமா செய்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டு 23 ஆண்டு காலங்கள் ஆளுநராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அனைத்து மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், அரபகத்திற்கும் ஒரு ஆட்சி தலைவராக ஒரு 19 ஆண்டு காலங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்துறாங்க. இப்படி சுமூகமாக இது சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறப்பை எய்துகிறார்கள். அவங்களுடைய இறுதி காலத்துல மக்களை எப்படி கட்டாயப்படுத்துறாங்கன்னா, முஆவியாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய யசீத் அவர்களை, யசீத் இப்னு முஆவியாவை ஆட்சி தலைவராக மக்கள் ஏற்கணும். அதுக்கு அந்த மக்கள் எல்லாம் முஆவியாவினுடைய மகனார் இடத்துல பைஅத் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா வற்புறுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. இது பல சகாக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. இதுவும் ஒரு வாரிசு அரசு போல, ஒரு மன்னராட்சி போல இது நடைபெறுகிறது. நம்ம முஆவியாவை பைஅத் செஞ்சு இப்ப முஆவியாவினுடைய மகனாருக்கும் பைஅத் செய்வதற்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சில சகாக்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது. அப்புறம் சில சகாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, காலம் போன போக்குல யசீத் அவர்களுக்கு பைஅத் செய்யறாங்க. யசீதும் ஆட்சி தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார். யசீதுக்கு பைஅத் செய்யாத 2 சஹாபி யாருன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சகோதரரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் யசீதுக்கு இன்னும் பைஅத் செய்யாம இருக்கிறாங்க. பைஅத்னா வாக்களிக்கிறது, நாங்க உங்களுடைய ஆட்சியை ஏத்துக்கிறோம், உங்க ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படின்னு பைஅத் பண்ணுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. இதுதான் பைஅத். இது இந்த 2 சகாக்களும் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த ஆட்சியாளர்களிடத்திலிருந்து அதிகமான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வற்புறுத்துறாங்க. நீங்க எங்களுடைய ஆட்சியை ஏத்துக்கணும், நீங்க பைஅத் செய்யணும்னு வற்புறுத்துறாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுக்கிறாங்க, பைஅத் செய்ய மறுக்கிறாங்க. இப்ப இந்த நாள்ல என்ன ஆகுதுன்னா, கூஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள், கூஃபாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள சிலருக்கு யசீது மேல சில அதிருப்திகள் இருக்கு. யசீது ஆட்சி நடத்தக்கூடாது, அவர் ஆட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லை, முஆவியாவினுடைய மகனுக்கு ஆட்சி நடத்த தகுதி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதத்துக்கு மேல கடிதமாக அனுப்புறாங்க. நீங்க எங்க கிட்ட வாங்க, நாம யசீதுடைய ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம், நாம உங்களுடைய தலைமைக்கு கீழே ஒரு ஆட்சியை நிறுவுவோம் அப்படி என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ச்சியாக கடிதம், பலாயிரம் பேர் கொண்ட குழு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் மூலமாக, கடித போக்குவரத்து மூலமாக தொடர்பு கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப பஸ்ராவினுடைய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற உபைதுல்லா இப்னு ஜியாத்,
இந்த அயோக்கியன் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணியாக இருந்தான். இவன் என்ன செய்யறான்னா, அங்க கிளர்ந்த மக்களை, அங்கு போர்க்குடி தூக்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டிருந்த மக்களை சந்தித்து அவர்களை பயமுறுத்தி அவர்களுக்கு எதிராக இவன் ஒரு பெரிய படையை திரட்டி, இவன் ஒரு ஆளுநர். ஆளுநர்னா ஆளுநருக்கு கீழே போர் தளபதிகள் இருப்பாங்க, பெரிய மக்கள் படை இருக்கும். அந்த படை மூலமாக கூஃபா மக்களை அச்சுறுத்தி அந்த மக்களினுடைய மனநிலையை மாற்றுறான். உசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் மூலமாக போர்க்கொடி தூக்கி நாம் ஒரு ஆட்சியை நிறுவுவோம் என்கிற அளவுக்கு துணிச்சலோடு இருந்தவர்கள் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்கிற மூலமாக மடைமாற்றம் செய்யப்பட்டு அப்படியே அதுல என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் தளர்றாங்க. இப்ப இந்த தளர்வு தெரியாம உசைன் ரலியல்லாஹு அவர்கள் நமக்காக ஒரு பெரும் கொண்ட படை கூஃபாவில் காத்து கொண்டிருக்கிறது, அவர்கள் மூலமாக நாம என்ன செய்யலாம், இந்த ஆட்சியை எதிர்க்க முடியும் அப்படி என்ன செய்யறாங்கன்னா உசைன் ரலியல்லாஹு அவர்கள் புறப்பட்டு கூஃபாவுக்கு கிளம்புறாங்க. கூஃபாவுக்கு கிளம்பும் பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களா இருக்கட்டும், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களா இருக்கட்டும், நீங்க போக வேண்டாம், அது சரி கிடையாது, நீங்க இங்கேயே இருங்க, ஆட்சிக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருங்க, நீங்க அவர்களை நம்பி போவாதீர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, உசைன் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கல. இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நீங்க இந்த பெண் மக்களையாவது விட்டுட்டு போங்களேன், ஆண்களை மட்டும் அழைச்சிட்டு போங்களேன், பெண்களையாவது இங்க விட்டுட்டு போங்க, என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அழைச்சிட்டு போய்க்கலாம். கேட்கல. 72 பேரோடு அனைவர்களும் உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அங்க எப்படியான ஒரு சூழல், யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்களாக கருதப்பட்டார்களோ அவர்கள் அனைவர்களும் முடக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் சிலர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஜியாத் மூலமாக. இப்போ ஜியாத் என்பவன், இப்னு ஜியாத் என்பவன் ஒரு பெரிய படையை திரட்டி அங்க உசைன் ரலியல்லாஹு அவர்களினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான், அவர்களை எதிர்ப்பதற்கு. உசைன் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க கூஃபாவுக்கு. போகும் பொழுது கர்பலா அப்படிங்கிற இடத்துல தடுக்கப்படுறாங்க. அதுதான் கர்பலா யுத்தம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இது வரலாற்றில் ஹர்பும் பலா, சோதனைக்குரிய போர் என்றும் சொல்லப்படுகிறது. உசைன் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறாங்க, அவ்வளவு மக்கள் பிரளயம், மக்கள் திரள் நமக்கு எதிராக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்துட்டு மனம் குமைந்து போறாங்க. என்னடா அது, வாங்க உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், உங்களோட நாங்க போர்க்கொடி தூக்குறோம்னு அழைத்த மக்கள் யாரையுமே காணுமே, நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய மக்கள் திரள் திரண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு மனம் குமைந்து போறாங்க. அப்ப உசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த மக்கள் அழைச்சதுனால தான் வந்தேன், எனக்கு போர் செய்யணுங்கிற அந்த சிந்தனை கிடையாது, நாங்க யசீதை சந்திப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம், நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம், நீங்க வேணா அந்த கூஃபத்து மக்களிடத்திலேயே கேட்டு பாருங்க, அவர்கள் அழைக்க போய்த்தான், அவர்களினுடைய கடிதத்திற்கு உடன்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த மக்கள் எல்லாம் மறுக்கிறான். அதனால தான் அரபிகளினுடைய வரலாறுகளில் சொல்லப்படும் அல் கூஃபி லா யூஃபி, இந்த கூஃபாவாசிகள் அவர்கள் தங்களினுடைய வாக்குகளை நிறைவேற்ற மாட்டார்கள், கூஃபாவாசிக்கான இப்படித்தான் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படும். அனைவர்களும் மறுத்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் உசைன் ரலியல்லாஹு அவர்கள் 3 கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நான் வந்த வழியிலேயே என்னை விட்டுருங்க, நான் ஊரை பார்த்து போயிடுறேன், அல்லது என்னை யசீதிடத்தில் செல்ல விடுங்கள், முஆவியாவினுடைய மகனான யசீத் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய யசீதிடத்தில் என்னை செல்ல விடுங்க, அப்படி இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் உங்களோடு போராடி செத்து மடிகிறேன். யசீதினுடைய எந்த உந்துதலின் பேர்லையும் இப்னு ஜியாத் இந்த காரியத்தை செய்யல. ஆளுநராக இருக்கக்கூடிய இப்னு ஜியாத் அவர்களை சிறைபிடித்து வர வேண்டும் என்பதுதான் யசீதினுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் அனைவர்களையும் இப்னு ஜியாத் என்பவன் கருவறுக்கிறான், அனைவர்களையும் கொலை செய்கிறான். உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பாக சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று யாரையும் பார்க்காமல் அனைவர்களையும் கொலை செய்கிறான். கடைசியில ஒரே ஒருவர் மட்டும் மிந்தினார், ஜெயினுல் ஆபிதீன் என்று அவருக்கு பெயர். இந்த சம்பவம், இந்த கொடூர நிகழ்வு தான் கர்பலா என்று வரலாற்றில் பெயர் படுகிறது. இந்த தினத்தில் தான், முஹர்ரம் 10 தான் இந்த கொடூரமான நிகழ்வு நடந்தது. உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது, அதை அங்குலம் அளவிற்கு கூட அனுசரிக்க முடியாது.
அது அநியாயமானது, அக்கிரமத்தனமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு 1400 வருடங்கள் ஆகியும் கூட இன்றைக்கு அவர்களினுடைய இறப்புக்காக நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம், அதை நினைவு கூறுகிறோம் என்று இவர்கள் மாற்று மதத்தவர்களினுடைய அனுஷ்டானங்களை, அவர்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை இஸ்லாமிய போர்வையில் செய்து வருவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று முஸ்லிம் பெருமக்கள் யோசிக்கணும். முதல்ல பல வருடங்களுக்கு முன்பாக இறந்த ஒரு மனிதருக்காக இன்னைக்கு வரைக்கும் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? உம்மு அத்தியா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், புகாரியில 313வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி, குன்னா நுன்ஹா அன் நுஹித்த அலா மையித்தின் ஃபௌக ஸலாஸின் இல்லா அலா ஸௌஜின். ஒரு மையத்துக்காக 3 நாட்களை விட அதிகமாக துக்கம் அனுஷ்டிப்பதற்கு நாங்கள் வழிகாட்டப்படவில்லை, நாங்கள் தடுக்கப்பட்டோம். 3 நாட்களுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு தடுக்கப்பட்டோம். 4 மாதம் 10 நாள் மட்டும்தான், கணவனுக்கு மட்டும்தான் 4 மாதங்கள் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று உம்மு அத்தியா ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய அந்த பிரகடனத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப துக்கம் அனுஷ்டிப்பதாக இருந்த எவ்வளவு பெரிய இழப்புகளாக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாள் அதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கலாம். அடுத்தடுத்து நம்முடைய யதார்த்த வாழ்க்கைகளை பார்த்து விட்டு செல்லணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய சாசனம். ஆனால் இஸ்லாமிய போர்வையில் இன்னைக்கு என்ன நடக்குது? 1400 வருடங்களுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்ட உசைன் ரதியல்லாஹு அவர்களை, அவர்களினுடைய கொலைக்கு இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு பல்வேறு விதமான அனாச்சாரங்களை அந்த நாளில் பார்க்கலாம். முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னா முதல் 10 நாள் மீன் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் சில பகுதிகளில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? உசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு மீன் பிடிக்காது. உசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு மீன் பிடிக்காது, அவங்களுடைய இறப்புக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறேன்னா காலம் ஃபுல்லா அனுஷ்டிக்க வேண்டியது தானே. முஹர்ரம் 10 மட்டும் மீன் சாப்பிட மாட்டாங்க, இறைச்சிகள் சாப்பிட மாட்டாங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க, திருமணம் முடிக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை தூதரை கண்டிக்கிறான். எப்படியான வார்த்தைகள்ல கண்டிக்கிறான்? யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ் ஹலாலாக்குனத ஹராமாக்கக்கூடிய தகுதியை தராதரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு இறை தூதராக இருந்தாலுமே அவரும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு, அவனுடைய சாசனத்திற்கு இணங்கத்தான் அவர் செயல்பட முடியும். தன்னிச்சையாக ஒன்றை ஹராமாக்குவதற்கோ ஹலாலாக்குவதற்கோ அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு இறை தூதருக்கே அனுமதி இல்லாத ஒரு காரியத்தை பல முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக தங்களுக்கு தாங்களே மீனை ஹராமாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், இறைச்சிகளை ஹராமாக்கி கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், தாம்பத்தியத்தை ஹராமாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு முற்றிலும் புறம்பானது. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, எந்த சிலை வழிபாட்டை ஒழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலாக தேர்வு செய்யப்பட்டார்களோ, இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, அந்த சிலை வழிபாடு இன்றைக்கு சில முஸ்லிம்களால இதே உசைன் ரதியல்லாஹு அவர்களினுடைய கொலைக்கு துக்கம் அனுஷ்டிப்பதாக கருதப்பட்டு, அந்த சிலைக்கு தெய்வீகத்தன்மை இருப்பதாக கருதப்பட்டு வணங்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், பரவலா பஞ்சான்னு தூக்குவாங்க. ஒரு சிலை இருக்கும், 5 விரல்கள் வடிவத்தில் ஒரு சிலை இருக்கும், பஞ்சா. அதை ஒரு கூடாரம் போட்டு பச்சை கலர்ல துணியை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. எல்லாரும் அதை வழிபட்டு போவாங்க. பஞ்சானா என்ன? பாஞ்ச், 5 விரல்கள். அது எதை குறிக்கிறது? நிறைய பரவலாக சொல்லுவாங்க, லீ ஹம்சத்துன், எங்களுக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அழித்தொழிக்கக்கூடிய அந்த தொற்று நோயின் சூட்டை நாங்கள் தகர்த்து விடுவோம். அல் முஸ்தபா வல் முர்த்தலா வபுனாஹுமா வ ஃபாத்திமா. அந்த 5 பேர் யாரு? அல் முஸ்தபா ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வல் முர்த்தலா பொருந்தி கொள்ளப்பட்டவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு, வபுனாஹுமா அவருடைய மகன்கள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, அடுத்து வ ஃபாத்திமா. இந்த 5 பேர் எங்களுக்கு போதும். அந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய வண்ணமாக பஞ்சாங்கிற பேர்ல ஒரு சிலையை வடிவமைச்சு அதை வணங்கி வழிபடக்கூடிய காட்சிகளை இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குன்னா, அந்த பஞ்சாவை தூக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. 7ஆம் நாள் பஞ்சா, 10ஆம் நாள் பஞ்சா. இந்த 7ஆம் நாள் பஞ்சாவில் என்ன நடக்கும்னா, குதிரை சவாரி. 2 சிறுவர்கள் 2 குதிரையில பயணிப்பாங்க. அவங்க தான் ஹசனும் ஹுசைனா. ஒவ்வொரு தெருவாக அந்த குதிரை செல்லும். ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள்லாம் அந்த சிறுவர்களினுடைய காலில் தண்ணீரை ஊத்துறது, பன்னீரை ஊத்துறது, மஞ்சள் நீரை ஊத்துறது. இன்றைக்கும் இவ்வளவு
மாற்று மதத்தினுடைய அனுஷ்டானங்கள் இன்றைக்கும் பல முஸ்லிம்களால் இஸ்லாமிய போர்வை பொருத்தப்பட்டு செய்யப்படுகிறது. இதெல்லாம் யார், இந்த ஊர்வலத்தை யார் சொல்லிக் கொடுத்தா, குதிரை சவாரியை யார் கற்றுக் கொடுத்தா, அவர்களினுடைய கால்களிலே இந்த திருநீரை ஊத்தணும், மஞ்சள் நீரை ஊத்தணும், தண்ணீரை பன்னீரை ஊத்தணுங்கிற அனுஷ்டானங்களை யார் கற்றுக் கொடுத்தா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி கொடுத்ததா? அனைத்துமே பிற மதத்தவர்களினுடைய சடங்குகள் இருந்து நகலெடுக்கப்பட்டு இஸ்லாமிய போர்வை போர்த்தப்பட்டு செய்யப்படுகிறது. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையோ ஆண் உறுப்பு வடிவத்துல கொலக்கட்டை செஞ்சு அந்த ஊர்வலத்துல உள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அது கொடுமையில், அதை பார்க்க சகிக்குமா, அதை சாப்பிட சகிக்குமா? இந்த கொடுமை எல்லாம் இஸ்லாம்ங்கிற பேர்ல நடக்குது. அடுத்து 10வது நாள் பஞ்சா. அதுல நடக்கக்கூடிய கூத்த பாத்தீங்கன்னா, புலிவேஷம் போட்டு தீ மிதிச்சுட்டு வர்றது. தீ மிதிக்கிறதுலாம் யாருடைய கலாச்சாரம்? தீ மிதிக்கிறது, மாரடிக்கிறது, தங்களையே வெட்டி கொள்றது, தங்களையே மாய்த்து கொள்றது, ஒரு கிறுக்குத்தனமா ஒரு சைக்கோவை போல அடுத்த மக்கள் பார்த்து காரி துப்பக்கூடிய வண்ணமாக இந்த செயல்கள் எல்லாம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தங்களினுடைய உடல்களை மாய்த்துக் கொள்வதற்கு, தங்களினுடைய உடல்களை அடித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் முதல்ல அனுமதி இருக்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத அவ் ஷக்கல் ஜுயூப அவ் தா பிதாவல் ஜாஹிலியா. யார் கன்னங்களில் அடித்துக் கொள்கிறாரோ, சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறாரோ, அறியாமை கால பேச்சுக்களை பேசுகிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். கன்னத்தில் அடிச்சுக்கிறது, சட்டப்பையை கிழிச்சுக்கிறது, மாரடிக்கிறது, தீ மிதிக்கிறது, இது இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானம் அல்ல, இது இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு முறை அல்ல. அப்படி செய்கிறவர்கள் அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நம்மை சார்ந்தவர்கள் அல்லனா என்ன? அவன் முஸ்லிம்னு சொல்லிக்கிறதுக்கு, முஃமின்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லை. எவ்வளவு காட்டமான வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்துறாங்க. இந்த ஹதீஸ்களுக்கு நேர் புறம்பாக இன்றைக்கு இந்த மக்களினுடைய நடவடிக்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த அனைத்து நூதன பழக்கங்களும், இந்த அனைத்து பிதஅத்துகளும், இந்த அனைத்து ஷிர்கான காரியங்களும் பிற மதத்திலிருந்து, பிற சமயத்திலிருந்து நகல் எடுக்கப்பட்டு அச்சு பிசகாமல் அந்த அனுஷ்டானங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களால் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் பிற மதத்திற்கு, பிற சமயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவரை சார்ந்தவர். அவனுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அப்படின்னா இது எவ்வளவு காட்டமான கண்டனம். இதை உணர்ந்து இன்றைக்கு முஸ்லிம்கள் செயல்பட வேண்டும். என்றோ ஒரு நாள் கொல்லப்பட்ட அந்த மாமனிதருக்காக இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு நிபந்தனையும், நிர்பந்தமும், எந்த ஒரு வழிகாட்டுதலும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த 9-10 நாட்களிலே நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி உள்ளார்களோ அதனுடைய நோக்கத்தை பால்படுத்தி விடாமல், அதன் சித்தத்தை சிதைத்து விடாமல் நாம் இந்த நோன்பை நோக்கக்கூடிய முஸ்லிம்களாக, பக்குவமடைந்த முஸ்லிம்களாக நாம் ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய ஒரு வாய்ப்பினை, அத்தகைய ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு வழங்க வேண்டும். வ ஆகிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.